السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், இங்கே அமர்ந்திருக்கிற அனைவர்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஒரு சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு ரமதான் என்னும் ஒரு அற்புதமான மாதத்தை கடந்து அதற்கு பிற்பாடு ஷவ்வால் என்னும் ஒரு 6 நோன்பு என்னும் வைக்குது. ஆனால் அது வந்து ஏப்ரல் 17 வரைக்கும் அந்த 6 நோன்பு வைக்கலாம். இருந்தாலும் நோன்பு வந்து நம்மளை கடந்து சென்றுச்சு. இப்போ நோன்பு வருதுன்ட்டு நோன்பு கடந்த பிற்பாடு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்ய, இதே போனோம், காலையில் எஞ்சோம், அது டூட்டியும் ரொம்ப ஒரு இலகுவாக இருந்தது. இன்னும் அந்த ரமதானுக்கு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் ஆயில கொடுத்துருந்தா வரக்கூடிய ரமதானு எப்போ வரும், 2027 வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் சில விஷயங்களை அதில் ஃபீல் பண்ணேன், சில இதை செய்ய தவறிட்டோமே அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் அப்படிதான் ஒவ்வொரு வருடமும் அது கடந்து செல்லையில் நம்ம ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். சரி, கையில் வந்துடலாம். அதே போல் வந்து ஏகத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு முஸ்லீமான இருக்கிறவனுக்கு, அதாவது இறை மரப்பாளனாகவும் இருப்பான். அவன் வந்து எப்படின்னு கேட்டால் தர்கா இந்த மாதிரி இணை வைப்பாளனும் இருக்க தான் செய்யறான். ஆனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு அருள், அதாவது இப்போ நூஹ் நபி வந்து என்ன செஞ்சாங்கன்னா 950 வருஷமாக என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி, நூஹுடைய மனைவியும் சரி, அவர்களுடைய மகனும் சரி கிடைக்கவே இல்லை. அந்த மார்க்கம் கிடைக்கவே இல்லை. கடைசியில் வந்து இவங்களுக்கு எதிர்பார்த்தா இருந்து என்ன செஞ்சாங்க, பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதே போல இப்ராஹிம் நபியுடைய தன்னுடைய தந்தையாருக்கு போய் பண்ணாங்க. அவங்க ஒரு பூசாரியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த ஏகத்துவம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. எவ்வளவோ சிரமப்பட்டு பேசுனாங்க. அல்லாஹ்வுடைய உற்ற தோழன் ஹலீல் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய தந்தைக்கு அந்த வாய்ப்பு ஒன்றும் அமையவே இல்லை. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக நம்ம உம்மத்துக்கு வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அவங்க பிறக்கும் பொழுதே வந்து என்ன செஞ்சாங்க, சிறு வயதாக இருக்கும் பொழுதே தாய் தந்தை இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம என்ன செய்யலாம், அவன் அபுல் அஹப் கடைசி வரைக்கும் நம்ம திட்டிட்டு தான் இருக்கோம். அந்த அபுல் அஹப் பற்றி அந்த சூறாக்கள் ஓதும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு, கூட இருக்கிறேன்ட்டு கடைசியில் அவர் எதிர்பார்த்தா இருந்தாங்க அபு ஜஹலும் சரி. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த சிறிய பார்ட்னர், பெரிய பார்ட்னரு, அதில் அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து பாதி பேர் கிடைச்சி பாதி பேர் கிடைக்கல. அதில் பெண்மணியாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். அதே போல தான் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பெரிய வரலாறு இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு சஹாபாக்களை பார்க்க போகிறோம். இது நம்ம அறிந்த விஷயம்னாலும் சஹாபாக்களை வீர தீரமாக சண்டையிட்டு போர் பண்ண சஹாபாக்களும் இருக்காங்க. மார்க்கத்தோட ஒட்டி உரசி இருந்த, இப்போ அதிகமாக நம்ம ஹதீஸை வந்து யாரு ஒட்ட தோழர் யாருன்னு கேட்டால் அபூ ஹுரைராவை நம்ம சொல்லலாம். அவங்களும் வந்து என்ன செய்றாங்க, ரொம்ப இலகுவான கைப்பை, ரொம்ப அடிச்சா 100 அடி அடிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு கூடவே இருந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸை பின்வாங்கி அறிவிச்சிருக்காங்க. இதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபித்தோழர் யாருன்னு கேட்டா, இவங்க வந்து ஈரான் நாட்டை, இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த ஈரான் நாடுன்னு சொல்லுவாங்களா, பாரசீகம் சொல்லுவாங்க, ரஷ்யா பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, இவங்களுக்கு மட்டும் இந்த மார்க்கத்தை அதாவது அல்லாஹ் நாடிட்டான். இவங்க வந்து பேர் வந்து எப்படின்னு கேட்டா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சல்மான் பாரிஸை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு பெரிய நீண்ட வரலாறு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சந்திச்சாங்க, இதைத்தான் நம்ம ஒரு இதாக பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு பிறக்கும் பொழுதே வந்து இஸ்லாம் கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு சிரமப்பட்டு, எவ்வளவு தூரம் நடந்து, ஒரு இடத்துல அடிமையா இருந்து, இந்த மாதிரிலாம் பல சிரமப்பட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அந்த இதை பார்க்குறோம். எப்படின்னு கேட்டா, இவங்களுடைய குலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பை, மஜூஸ் என்னும் நெருப்பை வழங்கக்கூடியவர்கள். நெருப்புனா அதாவது ஈரான்ல வந்து அந்த பாரசீகத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட 4000-5000 வருஷத்துக்கு முன்னால உள்ள பாரசீக சாம்ராஜ்யம், ரோமா அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் பாரசீகம்பாங்க.
இதுல வந்து என்னன்னா பல பிரிவுகள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இவங்க ஒரு பிரிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பை வந்து பொருத்தி வச்சு என்ன செய்வாங்க, அணையக்கூடாது. அந்த அணையா தீபத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், குடும்பத்தோட உட்காந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பார்க்கணும், இதுதான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வளரக்கூடிய ஆள் தான் நம்ம சல்மான் பாரிஸ் அவங்க. அப்போ பாரிஸ் என்பது வந்து அவங்களுடைய அடமொழின்னு சொல்லுவாங்க. அந்த பாரிஸ் இதுல இருந்து வந்தனால சல்மான் ரெடியல் அவங்க ஷார்ட்டா சுருக்கமா சொல்லுவாங்க, இரு பேருன்னு சொல்லி குழப்பிடக்கூடாது. அப்போ வீட்டுல வந்து தன்னுடைய தந்தை வளர்ப்பிலேயே இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தந்தைகிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்ட பிற்பாடு என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த நெருப்பை அணையாம பார்த்து 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 இதுதான் நம்மளுக்கு கடவுள் போல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, நெருப்பு பக்கமே போய் அதான் கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய தந்தை இவருக்கு எப்படிங்கடா, தன்னுடைய தந்தையை வந்து இஸ்பஹான் என்னும் இந்த இஸ்பஹான் சொல்றாங்களா அந்த ஏரியாவில் தான் அவருக்கு வீடு எல்லாமே இருக்கு. இவருக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து, பெரிய ஒரு ஒரு செல்வந்தர். அந்த சமுதாயத்துல வந்து ஒரு கவர்னர் அடக்க ஒரு நம்ம ஊர்ல சொன்ன எம்சி அதுன்னு சொன்னா அந்த ஊர்ல அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்த அவருடைய தந்தையார் தன்னுடைய பையனை வந்து மகனை வந்து ஈத்தமலம் தோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, தேர்த்தமலம் தோப்பு ஈத்தமலம் அவங்களுடைய கிருஷி, அவங்களுடைய அசைன் சொத்து அசைய சொத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து தன்னுடைய மகனை வளர வச்சு சல்மான் வாங்க, நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு உடல் நிலை சரியில்லை, நீங்க அந்த இதுக்கு போயிட்டு வந்து என்னன்னு பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அப்ப என்ன செய்யறாங்க, அப்பதான் வெளி உலகத்தையே பாக்குறாங்க. இவ்வளவு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஒரு அப்பாவுடைய கட்டுக்கோப்பிலே இருந்து அந்த நெருப்பை வணங்கணும், சாப்பிடணும், இருக்கணும், வெளி உலகம் என்பது தெரியாம என்ன செஞ்சாப்புல அப்படியே வளர்ந்துட்டாங்க. அப்போ வளர்ந்ததுக்கு பிற்பாடு இவங்க தன்னுடைய தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு அவங்க என்ன செய்றாங்க, அந்த தோப்பை பார்க்கறதுக்கு வெளியே போறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது வந்து போயிட்டு அந்த வேலையெல்லாம் திரும்ப வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவ, அதாவது சர்ச்சில் வந்து ஒரு கிறிஸ்தவ பாரதியார் வந்து என்ன செய்யறாப்ல, ரோம் நாட்டுல இருந்து அங்க வந்து எப்போதும் வந்து ஷாம் நாட்டுல இருந்து வருவாங்க, ரோமாபுரியில இருந்து வருவாங்க, வந்து அந்த ஈரான் நாட்டுல வந்து தயானா தான் அவங்களுடைய பிரசங்கத்தை வந்து மேற்கொள்வாங்க. இவரும் போய் என்ன செய்யறாரு, அப்படியே போய் உட்கார்றாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து தெய்வத்துக்கு அந்த இறை அச்சத்தில், அதாவது அந்த இதுதான் தெய்வம் நினைச்சு இருக்கையில வந்து இவங்களுடைய பிரசங்கம் வந்து இவருடைய இதுல வந்து அப்படியே மாறுது. இவங்க சொல்றதுக்கும் நம்ம அப்பா சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு நேரம் போய்கிட்டே இருக்கு. பிரசங்கம் போக போக டைம் போனதே தெரியல. திரும்ப என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தை பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார், தன்னுடைய மகன் அனுப்பிட்டோமே, ஐயோ எப்படி வருவான்னு தெரியலையே, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. கடைசியில் எங்க என்ன செய்யறாரு, அந்த நிகழ்ச்சி முடிச்சு பிற்பாடு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தையார், மகனை எங்க போனீங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா அந்த வேலையை முடிச்சு விட்டு நேரம் நீங்க வீட்டுக்கு வர வேண்டியன, இவ்வளவு தாமதம் ஏன்னு கேட்கும் பொழுது வந்து அப்போ இவர் எப்போதுமே வந்து உண்மை பேசக்கூடிய ஆள் தான், எந்த ஒரு பொய்யோ எந்த இதுவும் அப்படியே வளர்க்கப்பட்டவர். தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாப்புல, நான் அப்படி வந்தேன் அப்பா, வரும்பொழுது அந்த சர்ச்சில் வந்து அந்த கிறிஸ்துவ பாதிரியார் வந்து சில பிரசங்கத்தை மேற்கொண்டாரு. அவர் வந்து நம்ம இதை விட அவரு தான் கேட்டுட்டு அவர் தந்தையாரு, ஆனா நம்ம நெருப்பை வணங்குவதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்க, பார்க்க இது நல்ல கேட்க அதிகமான அவருக்கு கோபம் வச்சு, மகனே இது நியாயமா இருக்கா, உனக்கு நான் எவ்வளவு பால் ஊட்டி சோறு ஊட்டி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி ஒரு 1/2 மணி நேரம் வெளியே விட்டதுக்கு இதே சோழி முடிச்சிட்டியா, நான் அந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஆளு, அப்படிலாம் நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு கொண்டு போய் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னோட திரும்ப என்ன செய்ய, அப்பா வெளியே போனதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்றாரு, இந்த மார்க்கத்தை பத்தி அறியணும், அதுக்காக அவர் என்ன செய்யறாரு, அப்படியே போகும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு வருது இந்த நியூஸ். இந்த செய்தி வந்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன சல்மான் பாரிஸை கொடுத்தாங்க, நீ வந்து ஓவரா சேட்டை பண்ணிட்டு இருக்க, தன்னை விட்டு போயிடுவார், வெளியே போய் போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்ய அடைச்சி போட்டாங்க. அப்போ அடைச்சி போட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு போகுது எல்லாம் வருது. இவருக்கு எல்லாமே வந்து இந்த சிந்தனை எல்லாமே வந்து மார்க்கத்தை பத்தி அறியணும், ஒரிஜினல் யாரு, கடவுள் யாரு, நம்மளை படைத்தவன் யாரு, இதெல்லாம் வந்து அன்னைக்கு சொன்னார. எப்படி அந்த பாரதியார் நம்ம எப்படி தொடர்புல வைக்கிறோம்னா, வீட்டு இவங்க எல்லாம் ஒரு செல்வந்தர்கள் தானே, இந்த வீட்டு வேலையாளை கூப்பிட்டு வந்து நேரம் போய் இந்த மாதிரி சர்ச்சில் போய் இவருக்கு போய் சொல்லுங்க, நான் இந்த மாதிரி அடப்பட்டு கிடக்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா வெளியே போன பிற்பாடு என்ன செய்யறாரு, இந்த வேலையாள் மூலமாக அவர் அந்த பாரதியாரத்தை தஞ்சம் கூறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முசைப் என்கிற ஒரு ஊருக்கு இந்த இவரை அனுப்புறாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு. இவர் வீட்டை விட்டே வெளியே வாராப்ல, தன்னுடைய தந்தை வேண்டாம், தாய் வேண்டாம், எதுவும் வேண்டாம், தன்னுடைய சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு முசைப் என்னும் ஒரு ஊர் வந்து கிட்டத்தட்ட அது பக்கத்துல தானாம்.
அங்க வந்து ஒரு பாரதியார்கிட்ட போய் இவர் சொன்ன கேராப்ல போய் என்ன செய்யறாப்ல, அங்க போய் வேலை செய்யறாப்ல. நான் வேலை பார்க்குறேன், எனக்கு உங்களுடைய மார்க்கத்தை வந்து எனக்கு நீங்க சொல்லி தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கட்டா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி தரேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்கட்டா, அவர் பெரிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திருடக்கூடிய ஆளா இருக்காரு. எப்படின்னு கேட்டா மக்கள் கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த தர்மத்தை எல்லாத்தையும் வந்து தனக்கு தானே வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற வந்து இவருக்கு சன்னனுக்கும் வந்து அது பிடிக்கிற சன்னல் வெளியில அவங்களுக்கு வந்து இது பிடிக்கிறது, என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளியே நல்லா பேசுறாரு, உங்க முன்னாடி நம்ம நல்லா பேசுறோம், அங்க நின்னா வட்டிக்கு வாங்கவும் திருடவும் அப்படி இருந்தா இப்ப என்ன ஆகும், அப்ப பிரசங்கம் பண்றாது அந்த பிரசங்கத்துக்கு உண்டான ஒரு செயல்பாடு இவர்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, பொதுமக்கள் முன்னால போய் இந்த அறிவு பண்ணி என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நீங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் வந்து அவர் மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு சேர்க்கல, இவர் தனிப்பட்ட முறையில் இந்த அறையில வச்சிருக்காருன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆதாரம்னா கூட்டு போய் காட்டுறாங்க. அது காட்டும் பொழுது அங்க இவங்க மக்கள் கொடுத்த பொருள் எல்லாம் இங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவரை 2 செய்தியாக வருது. அவரை வந்து அடிச்சே கொண்ட மாதிரி வருது. அடிச்சு ஒரு மரத்துல என்ன செய்யறாங்க, கொண்டனால திரும்ப அவர் என்ன செய்யறாரு, நம்ம வேற என்ன செய்ய அப்படின்ட்டு திரும்ப என்ன செய்யறாரு, வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்பொழுது வந்து அங்க ஒரு பாரதியாரை பாக்குறாரு. இங்க பார்க்கும் பொழுது இவர் கொஞ்சம் நல்ல ஒரு அழகா இருக்காப்ல. அவர் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட நான் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல இது பணி செஞ்சேன், நான் என்னுடைய சொந்த ஊர் இஸ்பஹான், ஈரான்ல இருந்து நான் அப்படியே இந்த ருசைக்குங்கிற ஏரியாவுக்கு வந்தேன், அங்க ஒரு பாரதியார்கிட்ட இருந்தேன், இப்படி இப்படி இப்படின்ட்டு வந்துகிட்டே வந்தோம்னா பரவாயில்ல, இந்த மாதிரி மார்க்கத்தை நீ அறிவதற்காக இவ்வளோ வாரியா அப்படின்ட்டு நான் வந்து உன்னைய வேலையை சேர்த்துக்கிட்டு வேலையை சேர்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் என்ன செய்யறாங்கட்டா, அவருக்கும் அந்த பாரதியாருக்கு அந்த அந்த சர்ச்சுக்கும் வேலையை பார்க்குறாப்புல, வேலையை பார்த்து முடிச்சோடனே அவருக்கு அந்த பிரசங்கத்தையும் கேட்கிறாரு வைக்கிறாரு. அதை தாண்டி இவர் என்ன செய்யறாரு, வெளியே போய் வேலையை பார்க்குறாங்க. வெளியே வேலை பார்க்கும் பொழுது வந்து அவருக்கு கொஞ்சம் வருமானம் வருது. அதுல வந்து என்ன செய்யற, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வருது. அதை ஒரு தனியா வந்து இவர் பிசினஸ்ன்னு பண்ணல, அங்க வச்சு நம்ம யாருக்கே நல்ல வேலை பார்த்த ஆளுங்கிறதுனால என்ன செய்யறாரு, அந்த தொழிலும் அவருக்கு தெரியனால அப்போ அந்த வேலையை பார்க்குறாரு. அந்த இதுவும் சேர்ந்துட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன செய்யறாரு, இவருடைய போதா காலமா என்னன்னு தெரியல, ஒரு மரண படுக்கையில மரணிக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்றாப்ல, நீ மார்க்கத்தை அறியணும்னு வந்திருக்கிற, ஆனாலும் இந்த மார்க்கத்தை இதை விட சிறப்பாக வந்து ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேர் வந்து வாதி அல் குத்ரா அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நீ போ, என் பேரை சொல்லு, அங்க போ, அங்க போய் நீ என்ன செய்யறான்னு கேட்டா என்னுடைய பேரை சொல்லி நீ வேலை செய்யறதுக்கோ அங்க வந்து நீ என்ன செய்யற, இதை நீ இந்த பயணத்தை தொடரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்துருக்காரு. இறந்தது பிற்பாடு ஒரு பசியத்தாகவே சொல்றாரு, இல்ல அது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், பசியத்தா சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டா, அவரை பாரு, அப்படி சப்போஸ் அவர் இல்ல அப்படின்னா நீ வந்து பேரித்தம்பழம் நிறைந்து இருக்கிற மதினாம் என்னும் ஒரு ஊர்ல நீங்க போங்க, அங்க எங்களுடைய பைபிள், அந்த பைபிள் அவங்களுடைய பைபிள்னு சொல்லுவாங்க, அந்த பைபிள் என்னும் இதுல வந்து ஒரு தூதர் என்னும் ஒரு ஆள் வர்றார், அவர் அஹமது என்கிற பெயரோட வருவாரு, ஆனா அவர்கிட்ட வந்து அவர் தான் இறை தூதர்னு சொல்றாங்க, நான் இங்க கிதாப்ல படிச்சிருக்கோம், ஆனா எதுவும் சந்திச்சே இல்லை, ஆனா அந்த ஊரை பொறுத்தளவு மதினா என்னும் ஒரு ஊரை சொல்றாங்க, அவர் மக்கால இருந்து குடிபெயர்த்து அவங்க ஹிஜ்ரத் தான் பண்ணதுக்கு பிற்பாடு தானே மதினால இருக்கும்போது தான் இவங்க போறாங்க. அப்போ இந்த இந்த அடையாளத்தை சொல்லும் பொழுது வந்து அவர் 3 விஷயத்த வந்து அவரை எப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் தெரியாது, 3 விஷயத்த வந்து பார்க்கணும். 3 விஷயம் என்னன்னு கேட்டா, தர்மத்தை கொடுத்தா தர்மத்தை வாங்க மாட்டார், தர்மம் என்பது எனக்கு ஹராமாக்கப்பட்டது அப்படிம்பாங்க. அதே போல அன்பளிப்பு கொடுத்தா வாங்கி கொள்வார், இந்த 2 தர்மம் கொடுத்தா வாங்க மாட்டாரு, அதை வாங்கி அப்படியே சகாக்கள் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அன்பளிப்பு கொடுத்தா என்ன சொல்ல, அதை வாங்கி நம்ம பயன்படுத்துவாங்க. அதாவது 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறை தூதர் என்கிற ஒரு முத்திரை வலது பக்கம் இருக்கும், சோழருக்கு பின்னால இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல, இவரும் ஒரு சரியான இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாதிப்புதலாக என்ன செய்யறாங்க அப்படி வராங்க. வரும்பொழுது இவர் சொன்ன பாரதியார் யாருமே அங்க இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இருக்கையில வந்து அரபு குலத்து ஆட்கள் வந்து அவங்களுடைய உடை இவங்க எல்லாத்தையும் பார்த்தோம்னா இவங்க அரபு குலத்து மாதிரி தெரியல, அவங்க வந்து வியாபார நுணுக்கமாக மக்கள் இருந்து மதினால இருந்து இவங்க அந்த வியாபாரத்துக்காக வந்து அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே உங்க ஊருக்கு என்னை கூப்பிட்டு போயிருங்க, ஏன்னா எனக்கு வந்து சில சொத்துகள் இருக்கு, இந்த ஆடு மாடு இந்த ஒட்டகங்கள்லாம் இருக்கு, இதை வந்து நான் உங்களுக்கு இனாமா தரேன், என்னை நீங்க வந்து கொஞ்சம் அந்த மதினால போய் கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்னா, பரவாயில்லையா நாமளும் அந்த ரூட் தான் போறோம், நல்லதா போச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டா, அப்படியே அந்த கூட்டம் வந்து அதை அழைச்சிட்டு போவோம். அழைச்சிட்டு போகும் பொழுது எல்லா சைத்தான் உடம்புல இருக்கத்தானே செய்வான். ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கக்கா, ஒரு சில யூதர்கள் அங்கே இருக்காங்க, பைசா உள்ள யூதர்கள், அப்பவும் பைசாவோட இருக்காங்க. அந்த யூதர்கள்ட்ட இரவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க, எல்லாம் இருக்கையில இவர்கிட்ட வந்து இந்த ஆளை வந்து அடிமையாக என்ன செய்யாங்க
அவர்கிட்ட விட்டு அந்த குரூப் அப்படி அந்த குடும்பம் அந்த குரூப் அப்படியே செய்யுது அங்கே. ஆனாலும் இவர் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டாப்ல, அந்த மதினா பக்கத்தில் ரீச் ஆகிட்டாப்ல. ரீச் ஆக அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த யூதர்கிட்ட வந்து அடிமையை ஆக்கப்பட்டாங்க. இந்த அடிமையை என்ன செய்யணும்னாக்கா வேப்பமரத்தை மேலே மரத்தில் இது ஈத்தமரம் வரைக்கணும், அதுக்கப்புறம் அந்த தோப்புல உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும், இப்பவும் இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஏமாற்றப்பட்டவன் என்னுடைய ஆடு ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் எல்லாமே நாட்டம். என்னன்னு கேட்டா நம்ம சொன்ன வேற நூகு நபிக்கு வந்து அவங்களுக்கு 950 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மனைவிக்கு கிடைக்காதது அவங்க மகனுக்கு கிடைக்காதது வந்து இங்க இஸ்பஹான்ல இருந்து அவருடைய எல்லா நாட்டை எங்க நாட்டை இங்க தூக்கி வைக்கணும், மதினாவுக்கு போகணும், மதினால போய் அவர் சேரணும்னு இருக்கு. அதனால சில சிரமப்பட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு உண்டான படிப்பினை. சிரமப்பட்டு அந்த இஸ்லாத்தை அவர் ஏற்கிறாருன்னு உண்டான படிப்பினை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த யூதன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த செய்தி வந்து குபான் இப்ப மஸ்ஜித் இருக்குல்ல, குபா மஸ்ஜித்ல இருந்து இவருடைய சொந்தக்காரங்க வந்து 2 பேரும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அதனால மக்கள் இருந்து ஒரு ஆள் ஏதோ ஒரு இதே நேசர்னு சொல்லிருக்காரு, ஏதோ அடிக்கிறாங்கிறாரு, அதுங்கிறாரு இதுங்கிறாரு, நம்மளுக்கு எதிர்ப்பாவே தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா இவரு மரத்து மேல நின்று பலாமத்து வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல சல்மான் கடியாளவங்க. இந்த செய்தியை கேட்டோன்னா என்னுடைய எஜமான வேலையை கீழே விழுந்துடணும் அந்த மாதிரி அது அவருக்கு கைகாலெல்லாம் நடக்குது. இந்த இது உண்மையிலே நடக்குதா, உண்மையிலே இருக்காப்ல, எவ்வளவு தூரம் என்ன ஏது அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி அந்த சொந்தக்காரன் போய் கேட்கணும். எஜமானுடைய சொந்தக்காரன் கேட்கும் பொழுது அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு ரொம்ப அதிக பிரசங்கிட்டு இவர் ஓனர் அவர் வந்து பணத்துல அறையுறாரு. அவர் வாழ்க்கையில அடி வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் அப்பா அம்மாட்ட வாங்கினதில்லை, யார்ட்டையும் வாங்கினதில்லை, இத்தனை ஊர் கடந்து இருந்தாலும் அதுவும் ஒரு அனுபவம். சரி ஓகே இதை நம்ம அதிகமாக ஏதோ பேசிட்டோம் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாங்க. அந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு சாயங்கால நேரத்தில் குஃபா என்னும் அந்த ஊருக்கு நடந்தே போறாப்ல. நடந்து போனோன்னா கையில் வந்து கொஞ்சம் பேர்த்தம்பளம் இதெல்லாம் வச்சிருக்கிறாப்ல. பேர்த்தம்பளத்தை இவர் முதல்ல அந்த 3 இதை இவர் தானா இதை தூதா அப்படின்னு தெரியுறதுக்காக என்ன செய்ய அந்த பேர்த்தம்பளத்தை போய் ஒரு மட்டும் அவங்க அப்படியே கேட்கல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் முன்னால்தான் இந்த சபையில் இவர் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு குறிப்பாக இவங்க பேசிட்டு இருக்கல வந்து சரி இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த இதை தர்மம் பண்றாங்க. சல்மான் கடியில வந்து இந்த தேட்ஸ் அந்த பேர்த்தம்பளத்தை வந்து அப்படி கொடுக்கும்போது தர்மம் பண்ணும்பொழுது வந்து இந்த தர்மம் வந்து எனக்கு ஹராமாக்கப்பட்டது, இது வந்து என்னுடைய தோழர்களுக்கும் என்ன செய்யணும் கொடுத்து என்ன செய்யறாங்க தர்மத்தை அப்படி. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு விட்டது, சரி பரவாயில்ல நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம வந்து அன்பளிப்பு தான் நம்ம அடுத்து ரெடி பண்ணணுக்கு திரும்ப கொஞ்சம் காலம் என்ன செய்ய வேலை பார்க்குறாங்க. வேலை செய்த பிற்பாடு கொஞ்சம் அதே போல வந்துட்டு அன்னைக்கு அப்படி வந்துட்டு தர்மம் கொடுத்த நீங்க வேங்கவே இல்லை, உங்களுக்கு இது அன்பளிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அது அன்பளிக்கு எனக்கு ஆகமாகப்பட்டது அப்படின்ட்டு என்ன வேண்டாங்க. அப்போ 2 இது வந்துருச்சு. திரும்ப கொஞ்சம் காலம் போய் வேலை செய்யறாங்களோ ஆறாமல இந்த மச்சத்தை எப்படியாவது பார்க்கணும். அதாவது இந்த முத்திரை என்பது வந்து அல்லாஹ்வால வழங்கப்பட்ட முத்திரை. இதை வந்து அவர் சொன்ன பாரதியார் சொன்னாங்க, இது எப்படியா பார்க்கணுமே அப்படிங்கிறது. அந்த டயத்துல வந்து வஹாஜியர்கள் மக்கள் இருந்து வந்த ஒரு ஆளு ஒரு இறந்துருதாப்ல. மரணப்பட்டது பின்னால வந்து அந்த ஜனசா தொழுகை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப அவங்க பள்ளி நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதில் சல்மான் கடியாளவங்க என்ன செய்வாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. பள்ளி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்கே அந்த வராண்டாவில் அப்படி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காரும் பொழுது வந்து இவர் மட்டும் என்ன செய்யறாப்ல அல்லாவுடைய தூதருக்கு பின்னால போய் உட்கார்ந்து இந்த இதை பார்த்துருக்கா. அவனுடைய தூதருக்கும் வந்து ஏதோ இவர் நம்மள்கிட்ட வந்து ஏதோ அறிய வேண்டி வந்திருக்கிறாப்ல இருக்கட்டும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த துண்டை எடுத்து அப்போ சட்டையில அவங்க போடலை. துண்டை எடுத்து இப்படி உதறி இப்படி போடும் பொழுது இதை பார்த்தோன்னா அப்படியே அவங்க என்ன செய்றாங்க, நீங்க தானா அப்படின்ட்டு அழுகிறப்ப வா என்ன பிரச்சனை என்ன அழுகு, நான் கடந்த 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், அன்னைக்கு கர்ம பொருளை கொடுத்த திரும்ப வந்து எனக்கு இதை கொடுத்த அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ வந்து தொடர்ந்துகிட்டே வார என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் அவர் நடந்த கதையெல்லாம் சொல்றாப்ல. நான் வந்த விஷயம் வந்து எங்கள் அப்பா வந்து ஈரான் நாட்டில் இஸ்பஹான் இதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் மகனாக தான் இருந்தேன். திரும்ப ஒரு பாரதியார் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், அவர் ஒரு இடத்த சொன்னார், அவர் ஒரு இடத்த சொன்னார், அப்படி வாதி கூட அப்படி இப்படின்னு தொடுத்து மதினாவில் இப்படி ஒரு ஆள் இருப்பார் அப்படின்ட்டு அவர் எனக்கு ஒரு வசியத்து பண்ணுறவர் சொல்லும்போது நான் அவங்கள தேடி இருந்தேன். இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற வந்து அப்படியே எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லாருடைய தூதரை வந்து எல்லாரையும் அழைச்சி அந்த மக்களையெல்லாம் அழைச்சி இந்த சகோதரனை பாருங்க, இந்த மார்க்கத்தை உண்மையான மார்க்கத்தை அறிய வேண்டியதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா
அப்படின்னு இந்த சகோதரனை யார் ஏற்றுக்கொள்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லல வந்து கடைசியில் அந்த மக்கள் எல்லாமே வந்து கட்டி பிடிச்சி அவங்கள வந்து இஸ்லாத்துக்கே வாரம் அதுதானே உண்மையான மார்க்கன்னு அவங்க தெரிஞ்சிச்சுல. இஸ்லாத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த மக்கள் வந்து சண்டை விடுறாங்க, இவர் வந்து மதினா இனத்தை சேர்ந்தவங்க, இல்லை 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 மக்கள் இருந்து இது முஹாஜிர்கள் வந்து இல்லை இல்லை அன்சாரி ஒரு பக்கம் இல்லை 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 அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவங்க ரெண்டு ஒரு இது இல்லை, இது என் சகோதரன். ஓகே, மார்க்கத்தை தேடி வந்த இவர் வந்து அல்லாவுடைய தூதருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க ஒரு அறிவு பண்ணிட்டு நீ வந்து உன்னுடைய எஜமான்கிட்ட இருந்து நீ ரிலீஸ் வாங்கிடு, அதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம கொடுத்துருவோம்னு சொன்னோன்னே எஜமான்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, நான் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் விடைபெறுகிறேன், அதுக்கு என்ன கூலி உண்டோ நான் தாரேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க சொல்றாங்க இதுவா இல்லையா. ஓகே, 45 தினாரு, அப்போ தினாருன்னு சொல்லுவாங்க, 45 தினார் என்ன தரணும், அதே போல வந்து 300 பேரித்த மர கன்று தரணும், அந்த 300 கன்றை நீ தான் நட்டணும். ஏன்னா எஜமான் வந்து கேட்டால் நம்ம அதை தான் கொடுத்து ஆகணும். எஜமான் என்ன ஒரு திஃபாக் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்டோ அவர் அதான் நீ 300 கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல, 300 நீ நட்டி வச்சுட்டு போகணும்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த வந்து அல்லாவுடைய ஒரு ரசூலுல்லாஹி வந்து இவங்க சொல்றாங்க சல்மான் ரலியல்லாஹு இந்த மாதிரி இப்படி கேட்குறாங்கன்னொன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய தம்பி என்னுடைய சகோதரனுக்கு யார் நீங்க உதவி பண்ண போறீங்கன்னா அவங்கவுங்க 10 பேர்த்த மூலம் 20 பேர்த்த மூலம் அந்த மர கன்ற எல்லாம் எடுத்துட்டு வந்து பணம் முதல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரெடியா இருக்காங்க என்னங்க அப்படின்னா இதை அப்படியே கொடுத்து வாங்கினாங்கன்னா அல்லாவுடைய தூதரை என்ன செய்யாங்க வாராங்க அந்த தோப்புல வந்து குடி தோண்டி அந்த 300 கன்றையும் நட்டு எல்லாமே இது எல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இதுதான். வந்தவொடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவன்கிட்ட இருந்து அப்படியே வாங்குறாங்க, ரிலீஸ் வாங்கிட்டு திரும்ப என்ன செய்றாங்க, அப்பவும் சும்மா இருக்கவே இல்லையா, இன்னும் மார்க்கத்தை அறியணும் அறியணும் அப்படிங்கிற வந்து அப்போ ஒரு நபித்தோழர் வீட்டில் வந்து இவங்க விருந்தாளியாக வந்து தங்குறதுக்கு போயிருக்காங்க. விருந்தாளியானா நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் 2 நாள் இருப்போமே அப்படின்னு 2 நாள் அங்கே போய் இருக்கிறாங்க. இவங்க என்னன்னு கேட்டா தன்னுடைய மனைவியை பார்க்கல வந்து இப்பதான் புதிதாக அவங்க வந்து இது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அலங்கோலமா இருக்கையில வந்து நீங்க இப்படி இருக்கீங்கன்ட்டு அவங்கள கேட்கல வந்து உங்களுடைய சகோதரத்தை நீங்க கேட்டுக்கங்க, அவர் என்ன செய்யறாருன்ட்டு நீங்க இருக்கதான் போறீங்க பாருங்க. அவர் என்ன செய்யறாரு எப்பொழுதும் போல அந்த வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே இரவு சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சு கூட நம்ம நண்பர்களுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சது பிற்பாடு சல்மான் என்ன செய்யறாங்க தூங்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு நின்று சலா தொழுதுகிட்டே இருக்காப்புல, தொழுதுகிட்டே இருக்கு, இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்காரு. காலையில நோன்பு வைக்கிறாங்க. என்னடா நம்ம ஒரு விருந்தாளியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், இவர் இரவு ஃபுல்லா நின்று தொழுதுகிட்டே இருக்காப்புல, சரி ஓகே அப்போ அவங்க மனைவி சொன்னது சரிதான் போல அப்படின்ட்டு திரும்ப என்ன செய்யறாங்க அவங்கள மறுநாள் இப்படி வந்த உடனே சாப்பிடுவாங்க, எங்க ஓடிய சாப்பிட்டாச்சா உட்காருங்க, இல்லை தொழில் எதுவும் ஒன்றும் ஆட்டா நீ உட்கார நம்ம பேசுவோம், நான் இல்லை 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 அதெல்லாம் இல்லை, நீ என்ன நாளைக்கு நான் நோம் அப்போ படுக்கணும்னு படுக்க வச்சாச்சு, திரும்ப சகருக்கு எந்திக்கிற நோம்பு வைக்கிறது, நோம்பு ஒன்றும் வைக்க வேண்டாம் எங்க கூட நீங்க இருங்க, பஜருக்கு முன்னால எஞ்சி அதுக்கப்புறம் பஜரை சலா பண்ணிட்டு இருங்க. இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா பண்றதுக்கு அவங்க என்ன செய்றாங்க நேர அப்புறம் அந்த பேரு கூட எனக்கு மறந்து வச்சு எழுதி வச்சிருந்தா பேரு மறந்து வச்சு அந்த பேர் அந்த சாதி பேரு அவங்க அந்த சாதி பேர் ஓகே. அப்போ அவங்க என்ன செய்றாங்க நேரம் அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி சல்மான் பாரி அவங்க வந்தாங்க, வந்து 2 நாள் தங்கினாங்க, 2 நாள் தங்கினா என்னுடைய விவாதத்தை ஃபுல்லா கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி என்னை தொழுகை விட மாட்டேங்காப்ல நோன்பு வைக்க விட மாட்டேங்காப்லன்னொன்னே அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சல்மான் அவங்க செஞ்சது சரிதான், நீங்க செய்யறது தப்பு, கண்ணுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கணும், உடலுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கணும், உடலுக்கு எல்லாமே அமானிதம், நம்மளுக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்கு, நீங்க புதியதா கல்யாணம் பண்ணி இருக்கீங்க, திடீர்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது தப்பு தானே, அதனால அப்படிலாம் நீங்க நோம்புலாம் எதுவும் வைக்கக்கூடாது போகக்கூடாதுன்னா சரி அப்போ நான் வந்து மாதத்துல ஒரு 20 நோம்பு வைக்கிறேன், 30 நோம்பு தானே இல்லை நோம்பு வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுனால அதனால அப்படிலாம் வைக்கக்கூடாது, மாதத்துக்கு அப்படின்னு குறைச்சி இல்லை இல்லை அப்படிலாம் இருக்கவே முடியாது, நான் வந்து நோம்பு எப்படியும் வைக்கத்தான் செய்வேன், நான் உங்க வாக்குறுதியை நான் கேட்டுக்கிறதுனோட அப்போ சரி ஓகே, அப்போ ஒரு நாள் நோம்பு வைங்க ஒரு நாள் நோம்பு எடுப்பீங்க, ஒரு நாள் நோம்பு வைங்க ஒரு நாள் நோம்பு, இது வந்து தாவூத் நபியுடைய இந்த செயல் வந்து எனக்கு பிடித்தமான நோம்பு ஓகேங்களா, இப்படி வைங்க. ஆனா நீங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், தனக்கு செய்ய வேண்டிய உங்களுக்கு உறங்கினாத்த நீங்க வந்து இல்லாத இருப்பீங்க, நீங்க பகல் ஃபுல்லா நோம்பு நோக்குறீங்க இரவு ஃபுல்லா நின்று வணங்குறீங்களா, அதை வந்து அதில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க ஓகேங்களா. உங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படி எடுத்து போனோம்னு வச்சுங்களேன் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். அதே போல வந்து இன்னொரு யுத்த இதுல முடிச்சிடுவாங்க,
கந்தக்கு யுத்தம் வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மதினாவில் வந்து ஒரு கந்தக்கு யுத்தம் பொறுத்தளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதினாவில் வந்து இந்த கந்தக்கு யுத்தம் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க யுத்தம். ஏன்னா அல்லாவுடைய தூதரே வந்து அவங்க சகாபாக்களோடு சேர்ந்து கல்லுல, அதாவது வயத்துல வந்து கல்லை கட்டிக்கிட்டு இருந்து அவ்வளோ அந்த இதெல்லாம் தோண்டி அதுக்கப்புறம் எதிரி படைகளை வந்து கீழே விழ வச்சு அதில் வந்து வெற்றி கண்டார்கள். இதுக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சல்மான் ரலியல்லாஹு. இது வந்து ஒரு பிஃபோர் இருந்தாலும் வந்து ஒரு மசோரா போடுவாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் பேச்சையும் கேட்கக்கூடாங்க. அவங்க ஒரு சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்ப இவங்க சொல்றது வந்து சரியா இருக்கு, சல்மான் ரலியல்லாஹு சொல்றது சரியா இருக்கு. இல்ல நாங்க ஈரான்ல நாங்க எங்க தேசத்துல இருக்கையில வந்து இந்த மாதிரி போர் காலகட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஐடியா அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை நல்லா இருக்கு, நம்ம செய்வோமே அப்படின்ட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் சகாபாக்கள் எல்லாம் கூடுதல் கொடுப்பாரு. இந்த எதிரி படைகள்லாம் இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் வருவாங்க. நம்ம இதை சுத்தி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த மக்களை பாதுகாக்கணும், மதினாத்துல அந்த இந்த இடத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய, அதாவது ஒரு குதிரை கீழே விழுத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழே தோண்டிட்டு இருக்கோம். அதே வந்து பாதி அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்தை வந்து வெற்றி கொண்டார்கள், அது வேற, வெற்றி கொண்ட. ஆனா இதுக்கு இந்த ஆலோசனை எல்லாம் வழங்கணும் யாருன்னு கேட்டா சல்மான் ரலியல்லாஹு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருப்பாங்க, ஈரான் அதாவது இந்த பாரசீக மக்கள், ஏன்னா அவங்க இப்ப எத்தனை இப்ப இந்த வார் நடக்கல, எத்தனை இன்ஜினியர்களை, எத்தனை சயின்ஸுகளை, எத்தனை பேரை கொண்டிருக்காங்க. மக்கள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மூளை உள்ள மக்கள் அப்படிங்க அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருக்காங்களா, இவங்க வந்து நட்சத்திர கூட்டத்தில் இருக்காங்க, நட்சத்திரத்தையும் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்துருவாங்களாம். ஓகே, அந்த இப்போ இடையில கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த அவர் இந்த சல்மான் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை சொல்லி தான் அப்பாச்சி இந்த இந்த வார் நடக்கல கூட இந்த இதை சொன்னாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவங்களோட இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி தான் அவங்க சொன்னாங்க, அதனால வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேல் அமெரிக்காவும் நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாங்கிற இதை சொன்னாங்க. நாங்கள் தோண்டு போகவே மாட்டோம், கடைசி உயிர் போகிற வரைக்கும் முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டோம், நாங்கள் கடைசி காலம் வரைக்கும் நாங்கள் போகணும், எங்கள் உயிருக்கு எந்த ஒரு பயப்படவே மாட்டோம். ஏன் அது கூட இங்கே இடையில கூட நீங்கள் பார்க்கத்தானே செஞ்சீங்க, அவன் ட்ரம் என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு கெடுகாலம் முடிஞ்சு வச்சு ஃபைனல் டே இன்னைக்கு வந்து ஹெல் உங்களுக்கு நரத்தை தான் காட்டணும்னு சொன்னோன்னே அந்த மக்கள், ஈரான் மக்கள் போய் எதிர நிற்காங்க, பாலத்துக்கு மேலே போய் நிற்கிறாங்க. இந்த பாலத்தை அடிக்க போறியா, இந்த பெரிய பில்டிங் அடிக்க போறியா, மக்கள் வளைஞ்சு அவங்க பயப்படவே இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லாம அங்கே இருக்காங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சல்மான் பாரிஸ் சொல்றாங்க, அவ்வளோ வீரம் மிக்கவங்க. அவங்க சொல்றாங்க இந்த கந்த யுத்தத்தை இந்த மாதிரி நடக்கையில வந்து அந்த கந்தத்தை யுத்தத்தை நடத்தி என்ன செய்யறாங்க, வெற்றி கொள்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க அப்படியே போகும்பொழுது வந்து அதுக்கப்புறம் அவங்க மரணப்படுக்கையில போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததுக்கு பிற்பாடு இவங்க ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு காலத்துல இவங்க இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது வந்து இவங்க ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, ஒரு இதுல கவர்னரா இருக்காங்க. அங்க என்ன செய்யறாப்புல, அங்க இருந்து நல்ல ஒரு இதுதான் பண்றாங்க. பண்ணதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாப்புல, மரணத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ நம்ம இந்த சஹாபாக்கள்ல வந்து நிறைய சஹாபாக்களுடைய பேர்கள்லாம் நம்ம இருக்கு. காலித் பின் வலீத் வந்து வீரமிக்க சைஃபுல்லா, அதாவது வீரமுக்க ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குனாலே, இவங்க வீரமிக்க இல்லாட்டாலும் நல்ல வந்து புத்தி உள்ள, முதல்ல வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் அந்த மார்க்கத்தை அறிய வேண்டியதற்காக அல்லது நாடத்தை பத்திலா எங்கேயோ இருந்தவரை தூக்கி எங்கேயோ கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரி மக்கள் இன்னும் என்ன செய்யறாங்க, ஆய்வுலே இருக்காங்க. ஈரான் மக்கள் பொறுத்தளவு இன்னும் ஆய்வுலே இருந்துட்டு இருக்காங்க. சயின்ஸ் சம்பந்தப்பட்டதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இறையச்சவாதிகள் நம்ம வந்து அப்படியே பிரிச்சுக்கணும், சியா சன்னி அப்படின்னு. அவங்க ஒன்றும் சொல்லல, ஹோம்னி இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2023 சம்திங்ல கூட என்ன சொன்னாரு, சியா சன்னி இது ஒரு விஷயமே கிடையாது, அதுல ஒரு சின்ன வேறுபாடு தான், நம்ம எல்லாம் ஒரே அல்லாஹ்வை தான் வணங்குறோம், நீனும் அல்லாஹ்னு சொல்றியா நானும் அல்லாங்க, உனக்கும் அலை யமீன் எஸ்ஆர் எல்லாமே இருக்கு, எல்லாம் எழுதக்கூடிய இருக்காங்க, எனக்கும் அலை யமீன் எஸ்ஆர் சஜில் எழுதக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறோம்னா அல்லாஹ் தானே சொல்றேன், நீங்கள் அல்லாத நீங்க வாங்க அப்படிங்கிற வந்து. ஆனா நாம் இந்த நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம், இவர் வந்து சம்மதிக்கல, இவரை மாதிரி பக்கத்துல உள்ள நாட்டுக்காரரும் சம்மதிக்கல, சுத்தி இருக்க யாருமே சம்மதிக்கல. இருந்தாலும் ஆனா சம்மதிச்சு இவங்க எல்லாம் வந்துருதான் இருக்கிறேன், நம்ம தான் டாப் 10 ஆயிருக்கோம். இருந்தாலும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோம், அந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்வோம். ஓகேங்களா, ஆனா அவனா தோக்கணும், ஈனாவும் தோக்கணும், ஈயனா ஜெயிக்கணும். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்கணும் அதன் அடிப்படையில் நடக்கிற மாதிரி நம்ம ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை ஒத்துக் கொள்கிறேன். வாசல்
السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر.